நீங்கள் கேட்கவிருப்பது புது புது அனுபவங்கள் தொகுதி 3. எழுதியவர் சிவசங்கரி. ஒலி வடிவில் வழங்குபவர் தாரிணி. சொர்க்கங்களில் சில நாட்கள் 1995. அத்தியாயம் 1. உலக வரைபடத்தில் தென்கோடி ஆப்பிரிக்காவை ஒட்டியிருக்கும் மடகாஸ்கரின் வலப்பக்கம் விரிந்து பறந்திருக்கும் இந்து மகா சமுத்திரத்தின் நீலப் பரப்பில் சிரமப்பட்டு தேடினால் மட்டுமே தென்படக்கூடிய, அதுவும் கை தவறி பேனாவின் மசி தெரித்து விட்டதோ என்று ஐயப்படும் அளவுக்கு தக்குநூண்டு புள்ளிகளாய்த் தெரியும் செஷல்ஸ் நாட்டுக்கும் அதற்கும் மடகாஸ்கருக்கும் நடுவில் சிதறி கிடக்கும் ஓமம் போல காட்சியளிக்கும் மொரீஷியஸ் நாட்டுக்கும் அண்மையில் சென்று வரும் வாய்ப்பு எனக்கு கிட்டிய போது, கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்னும் வசனத்துக்கு அர்த்தம் துல்லியமாக புரிந்தது. யுனிக் பை 1000 மைல்ஸ் என்று செஷல்ஸ் அரசும், நோ வண்டர் யூ டோன்ட் ஃபைண்ட் அஸ் இன் த வேர்ல்ட் மேப், வி ஆர் சிம்ப்ளி அவுட் ஆஃப் த வேர்ல்ட் என்று மொரீஷியஸ் அரசும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வது நியாயமான பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும். இயற்கை அன்னை இந்த 2 நாடுகளின் மூலை முடுக்குகளில் கூட வாசம் பண்ணி சிரித்து மயக்கி கொஞ்சுவது மட்டுமல்ல, வந்து போகும் நம் போன்ற பயணிகளையும் தன் உன்னத அழகால் வருடி அணைத்து சிலிர்க்க வைப்பது நிஜம். முதலில் செஷல்ஸ். சுமார் 100 குட்டி குட்டி தீவுகளை உள்ளடக்கி 70,000 ஜனத்தொகையுடன் தொழிற்சாலைகள், அதனின்று வெளியாகும் கழிவுப் பொருட்கள், புகை, அசுத்தம் என்று எதுவுமின்றி இருப்பதன் காரணமாய் சுற்றுப்புற சூழல் துளியும் கெடாமல் நீல வானமும் அதைவிட நீலமும் பச்சையுமான பளிங்கு நீர் கொண்ட கடற்கரைகளுமாய் மாசுமறி இல்லாமல் பிறந்த குழந்தையின் பரிசுத்தத்தோடு இன்றைக்கும் இந்த நாடு இருப்பது ஆச்சரியமானது. வெறும் காட்டுப் பிரதேசமாகவும் அவ்வப்போது அவ்வழி போகும் கொள்ளையரின் தற்காலிக ஓய்விடமாகவும் விளங்கி வந்த செஷல்ஸில் மனித வாடை நிரந்தரமாய் வீச முற்பட்டது சரியாக 200 ஆண்டுகளுக்கு முன்னர்தான். ஆதிக்கம் செலுத்தவென ஐரோப்பியர்களும் அடிமைகளாக ஆப்பிரிக்கர்களும் வியாபாரிகளாய் ஆசியர்களும் வர முற்பட்ட பிறகு இவர்களின் கலப்பில் உருவான இனம் இன்றைய செஷல் லோய். பேசுவது கிரியோல் மொழி. நுனி நாக்கில் பேசினால் பிரெஞ்சு, கொஞ்சம் வார்த்தைகளை அழுத்தி அடிவயற்றிலிருந்து துவனி கொடுத்தால் கிரியோல் என்கிறார்கள் உள்ளூர்வாசிகள். செஷல்ஸ் பற்றி சுவாரஸ்யமான கர்ண பரம்பரை கதைகள் உள்ளன. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கும் பாலமாக இருந்தது அந்த நாடுதானாம். பிராலின் என்ற தீவில் தி வேலே டிமை என்ற இடத்தில் காணப்படும் 650 மில்லியன் வருடங்களுக்கு முந்திய பாறை இக்கூற்றை நிரூபிக்கிறதாம். 1 மில்லியனுக்கு 10 லட்சம். அப்படியென்றால் நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். ஆதாம் ஏவாள் வாழ்ந்த ஒரிஜினல் ஈடன் தோட்டம் இந்த நாடு தானாம். இங்கு காணப்படும் பல தாவர பிராணி வகைகள் உலகில் வேறெங்கும் காணப்படாததற்கும், இங்குள்ள பாம்பு, தேள் உள்பட எந்த ஜந்துக்களும் விஷமின்றி இருப்பதற்கும் அன்று இது ஈடன் தோட்டமாக இருந்ததுதான் காரணமாம். இப்படி பல கதைகள். நடுவில் நம் நாட்டு மக்களும் தங்கள் கற்பனையை, கைவரிசையை காட்டாமல் இல்லை. ராமாயண காலத்தில் யுத்தத்தில் ராம லக்ஷ்மணர்கள் மயங்கி விழுந்தபோது அனுமன் சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து வந்து மூர்ச்சை தெளிவித்தாரல்லவா? அப்போது ஆகாயத்தில் பறந்த தருணத்தில் சஞ்சீவி மலையிலிருந்து சில துண்டுகள் உடைந்து சமுத்திரத்தில் விழுந்து மிதந்தன. அவைதான் இன்றைய செஷல்ஸ். மூலிகை நிறைந்த தீவுகள் என்பதால்தான் எந்த ஜந்துவுக்கும் இங்கு விஷம் இருப்பதில்லை என்பது இந்தியர்களின் விளக்கம். மேற்சொன்ன கதைகளில் எது நிஜமோ எது பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் வேறெந்த நாட்டிலும் காண முடியாத இயற்கையின் ஜொலிப்பையும் நூதனமான பறவைகள், உதாரணமாக கருப்பு கிளி, செடி கொடிகளை அங்கு பார்க்க முடிகிறது. இது தவிர வானம் தெரியாமல் காடாய் மறைத்த வனங்களூடே நடந்தபோதும் பாம்பு, பூரான் இத்தியாதிகளை பார்க்கவே முடியவில்லை. வெயில், மழை, அடர். Sample complete. Ready to continue?